தமிழக மக்கள் அனைவருக்கும் இடதுரி வணக்கம். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் பல கொத்தடிமைகள் நம்பிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே சில விஷயங்கள் நடந்துச்சுன்னா ஆட்சி மாறுறதுக்கான வாய்ப்புகளும் அதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன் தெரியுமா? திமுக கிட்ட பணம் நிறைய இருக்குது. ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாரித்து வச்சுருக்காங்க. லைக் நேத்திக்கு சொன்னேன், அது ஒரே ஒரு துறையில் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரே ஒரு துறையில் மட்டும் நேத்திக்கு நான் ஒரே ஒரு ஊழலை தான் சொன்னேன். வெறும் 4 கோடி ரூபாய்க்கு போடாத ரோட போட்டதாக சொல்லி கணக்கு காணிச்சு ஏவா வேலு அவர்கள் வந்து ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த உதாரணத்தை சொல்லிட்டு சொல்கிறேன். அதாவது இன்னைக்கு அறப்போர் இயக்கம் இன்னொரு ஃபைல்ஸ் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க. அந்த ஃபைல்ஸ் என்னென்னா, இவர் வந்து 4 கோடி மட்டும் கிடையாது, 784 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு பல ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடிகளில் பல ரோடு ப்ராஜெக்ட்ஸை போட்டதாக சொல்லி கணக்கு காணிச்சு இவரே இவரோட பினாமி நிறுவனங்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடிகளை வந்து போடாமலே அந்த பணத்தை சுருட்டியிருக்காரு, மக்கள் பணத்தை சுருட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அவருக்கு மேலே வந்து புகார் வந்திருக்கு. இவரோட இந்த பினாமி நிறுவனங்கள் எல்லாத்தையுமே வந்து ரைடு விட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இவரோட பிஏவோட மகனோட நிறுவனங்கள்னு சொல்லிட்டு எல்லா நிறுவனங்களும் வந்து இந்த மாதிரி வந்து ஷெல் கம்பெனிஸ் ஆரம்பித்து இந்த மாதிரி வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க, இந்த நிறுவனங்களுக்கு மட்டும் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அறப்போர் இயக்கம் ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணி ஒட்டுமொத்தமாக சொன்னதுக்கப்புறமா தான் இப்போ வந்து அவருக்கு அலுவலகத்தில் வந்து ரைடு போயிட்டுருக்கு. ஒரே ஒரு துறையில் மட்டும் thousands of crores ஊழல் நடந்திருக்குன்னா திமுக ஃபேமிலி கிட்ட இல்லாத பணமானு யோசிச்சு பாருங்கள். நான் ஏன் சொல்கிறேன், எதுக்காக இந்த இந்த உதாரணத்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்து உங்களுக்கு புரியும். ஆக்சுவலாக என்ன, இந்த டிவிக்கு ஆட்சி என்றைக்குனாலும் நிலை குலைய வாய்ப்பு இருக்குது, என்றைக்குனாலும் நம்ம ஆட்சி அமைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஏன் நம்பிட்டு இருக்காங்க தெரியுமா? ஆக்சுவலாக இவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, டிவிக்கிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 எம்எல்ஏக்களை ஆளுக்கு 50 கோடி, ஆளுக்கு 50 கோடினா எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட 10 எம்எல்ஏக்குன்னா 500 கோடி. ஒரே ஒரு தொகுதியில், அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் கோயம்புத்தூரில் ஒரே ஒரு தொகுதியில் நியர்லி 500 crores வந்து செலவு பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்திகள் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க. அப்போது 500 கோடி ஒரு தொகுதினா 234 தொகுதி இருக்குது. அப்போ எத்தனை ஆயிரம் கோடிகளை திமுக செலவு பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் இந்த தேர்தலில். ஸோ இந்த டிவிக்கு எம்எல்ஏக்களை, ஏன்னா எல்லாருமே சின்ன சின்ன பசங்க, எல்லாருமே ஏழை எளிய பசங்க, இவங்களுக்கு வந்து 50 கோடின்னு பார்க்கும்போது உண்மையிலே பெரிய விஷயம் தானே. இந்த 50 crores இவங்க கண்ணில் காணிச்சு இவங்களை இங்கே வெளியே எடுத்துட்டோன்னா 10 எம்எல்ஏக்கள் போனால் 2 டிஜிட் ஆயிரும் இல்லை? இப்போ 3 டிஜிட்டாக இருக்கிறது 106 இருக்கிறது அப்படியே கம்மியாயிரும் இல்லை? 96 இல்லை? 96 ஆச்சுன்னா என்ன ஆகும்? பெரும்பான்மையை நிரூபிக்க முடியலைன்னு சொல்லிட்டு டிவிக்கு ஆட்சி அதிகாரத்தை இழக்கும். டிவிக்கு ஆட்சி அதிகாரத்தை இழந்துட்டா திமுகவுக்கும் 58 சீட்டை வச்சு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார முடியாது. அண்ணா திமுகவுக்கும் இன்றைக்கி அங்கேயும் பிரிஞ்சிருக்கு. எஸ்பி வேலுமணி அவர்கள் ஒரு பக்கம், எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் ஒரு பக்கம், லைக் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த நத்தம் விஸ்வநாதன் அவர்கள்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே வந்து ஒவ்வொரு அணிகளாக பிரிஞ்சிருக்காங்க. ஸோ அங்கே வந்து அவங்களாலேயும் வந்து அவங்களோட மெஜாரிட்டி நிரூபித்து அவங்களாலேயும் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார முடியாது. ஸோ எந்த கட்சியாலும் உட்கார முடியாத சுச்சுவேஷன் இருக்கும்போது, ஏன்னா அங்கேருந்து 10 பேரை விலைக்கு வாங்கினா கூட 58 68 மாறும், அவ்வளோதானே. எப்படி அவங்களால மெஜாரிட்டி நிரூபிக்க முடியும்? ஸோ அந்த தருணத்தில் ஆட்சி அதிகாரம் வந்து கவர்னரோட கையில் போயிடும். ஸோ கவர்னரோட ஆட்சி தமிழ்நாட்டில் வந்துடும். கவர்னர் ஆட்சி வந்ததுக்கப்புறமா என்ன ஆகும்? நம்ம தமிழ்நாட்டில் திருப்பி ரீஎலெக்ஷன் வரும். அதுக்கு திமுக ரெடி, ஏன்னா பணம் இருக்குது. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக கொள்ளாடிச்சு வச்சுருக்காங்களே, எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் திருப்பி ரீஎலெக்ஷன் வரும். அந்த ரீஎலெக்ஷனுக்காக இந்த ஜென்சி பட்டாளத்தை தயார் பண்ணாங்க. எல்லாம் ஃபெயிலியர் தான் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் தாங்க முடியாமல் கையில் இருந்த மிச்சம் கொஞ்சம் இருந்தால் அந்த 10,000 ரூபா வச்சு யூகே ட்ரிப் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு தன்னோட பேர பிள்ளையான இன்பநிதி அவர்களை கூப்பிட்டு இன்னைக்கு காலையில் ஐயா ஸ்டாலின் வந்து யூகேக்கு கிளம்பிட்டார். அங்கே எந்த பிள்ளைக்கு கல்யாணம்னு தெரியல, அங்கே போய் ஒப்பாரி வைக்கிறதுக்கு எல்லா இடத்துலையும் போய் அப்பா அவங்க மனசில் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எந்த நேரத்திலும் இந்த திமுக ஆட்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஸோ எல்லாரும் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது காரணம் வேற ஒன்றும் கிடையாது, துட்டு நல்லா வச்சுருக்காங்க. இந்த துட்டை வச்சு விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் இருக்காங்க. உண்மையே சொல்கிறேன், டிவிக்கே ஜெயிக்குமா ஜெயிக்காதங்கிற அந்த தருணத்திலேயே மக்கள் வந்து இந்த அளவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா, இத்தனை பேர் ஜெயித்திருக்காங்க, 108 சீட்டு வந்து அவங்க பிடிச்சிருக்காங்கன்னா, இந்த தீய சக்தியும் ஊழல் சக்தியும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. ஆல்ரெடி சேர்றதுக்கும் திட்டம் போட்டாங்க. டிவிக்கு இந்த அளவுக்கு ஒடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு, மக்களுக்கும் தெரிஞ்சிருச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ மாற்றத்திற்காக வந்தவங்களுக்கு உண்மையில நம்ம வந்து திருப்பியும் வாய்ப்பளித்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு 108 இல்லை 200+ ஈஸியாக ஸ்வீப் பண்ணுவாங்க. இது ஏன் தான் நம்ம ஐயாக்களுக்கு தெரியலங்கிறதா எனக்கு தெரில. இது பேக் ஃபயர் ஆகும் ஏன் தான் தெரிலங்கிறதான்னு தெரில. இந்த ஜென்சி பட்டாளம்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்காங்கல்ல, ஜென்சி நாங்கள் வந்து எல்லாம் பண்ணுறோம், நாங்கள் வந்து எங்ககிட்ட யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, எங்ககிட்ட இளைஞர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல. அதே திமுக கட்சியிலேருந்து ஒருத்தர் வந்து லைக் வந்து நாக்க பிடுங்குற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு.
என்ன நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க, இது பேக் ஃபேர் ஆகுது. குழந்தைய தூக்கிட்டு வர்றதை வச்சு நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஒரு பாலிடிக்ஸா? இதெல்லாம் ஒரு நீங்கள் உண்மையிலே சொல்கிறேன், டிவிக்கு ஆட்சியில் தவறு நடக்குதா, நான் எடுத்துறேன், அங்கங்கே தவறு நடக்குது. ஆனால் புது ஆட்சினால நிர்வாகத்தை இப்போ தான் சீர் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ தான் ஒவ்வொன்று வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்கள பெருவாரியை திமுக மாதிரி குத்தம் சொல்ல முடியலை. சின்ன சின்ன தவறுகளை சுட்டி காட்டுறோம். அங்கே வந்து பெண்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி நடக்கக்கூடிய இந்த அத்துமீறல்களை அதையும் நம்ம பேசுகிறோம், சுட்டி காட்டுறோம். ஆனால் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நேற்றுக்கு கூட கரண்ட் கட்டு பிரச்சனைனால பல மணி நேரமாக கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து சென்னையில் வீதியில் வந்து போராட்டம் பண்ணாங்க. என்னையா மாற்றம் இது? சரி, ஆட்சி மாறிடுச்சு, ஆனால் நிர்வாகம் சீர் இல்லையே, சீர்கெட்ட நிலையில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நேர்த்திக்கும் புலம்புறாங்க. நம்ம இங்கே டிவிக்கு ஜால்ரா போடுறதுக்கெல்லாம் வரல. மக்கள் வந்து இன்றைக்கும் சில விஷயங்களை குறையாக சொல்கிறாங்க. அந்த குறையை வந்து அவங்க தீர்க்கிறதுக்கு நிறையாக்குறதுக்காக தான் அவங்க வந்து நிர்வாகத்தை வந்து சீர் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்காக அந்த நேர்த்திக்கு லைக் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், அதை தாண்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், கலெக்டர்ஸ் எல்லாரையும் வந்து சென்னையில் வந்து தலைமைச் செயலகத்தில் செக்ரட்டரியேட்டில் வந்து மீட்டிங் போட்டு விஜய் அவர்கள் வந்து இனிமேல் எந்த துறையிலையும் சரி, ஏன் காவல்துறையில் ஒருத்தவங்க வந்து புகார் அளிக்கிறதுக்கு ஒரு புகார்தாரர் வந்தால் கூட அந்த புகார்தாரரை மதிப்பளித்து அவங்களுக்கு வந்து கரெக்டான பதிலை நீங்கள் கொடுக்கணும், கரெக்டான நடவடிக்கையை நீங்கள் பாரபட்சமின்றி, கட்சி பாரபட்சமின்றி, ஆளுங்கட்சி பாரபட்சமின்றி நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு வந்து பேசியிருக்காரு. அதை தாண்டி பள்ளிகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பெட்டி கடைகள், இந்த கடைகள் எங்கேயுமே ட்ரக்ஸ் சப்ளை ஆகக்கூடாத அளவுக்கு நீங்கள் வந்து கண்காணிக்கணும், அதெல்லாமே ஸ்ட்ரிக்டாக நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கேயும் பேசியிருக்காங்க. இப்போ தான் நிர்வாகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டடி பண்ணி அங்கே கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் கண்டிப்பாக அவங்களுக்கான டைமை நம்ம கொடுத்து தான் ஆகணும். புதிய ஆட்சியா? நான் என்ன, நம்ம ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறோம்னா அது திருத்துற இடத்துல அவங்க இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி மாதிரி இல்லை, நாங்கள் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் இருக்குது, 4 காலெல்லாம் இல்லை, இதுக்கு 3 கால் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கண்ணை மூடிட்டான். நம்ம எல்லாம் இல்லை, நம்ம நேற்று சொன்னோம் இல்லை, படித்து சொன்னோம். யோ, பிரபாகரன் அவர்களே சொல்லியிருக்காரியா, தலைவர் நான் ஒரு தப்பு பண்ணால் கூட, யார் பிரபாகரன் அவர்கள் சொன்னது, தலைவர் நான் ஒரு தப்பு பண்ணால் கூட உன் கையில் இருக்க துப்பாக்கியால் நீ என்ன சுடுன்னு சொல்லிட்டு பிரபாகரன் அவர்கள் அவரோட படை வீரர்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. சொன்ன விஷயம் இங்கே எல்லாருக்குமே தெரியும். சீமான் அவர்களோட கட்சியில் பல ஆண்டுகள் நான் பயணித்தேன். அவங்க கேட்குறாங்க, கேள்வி வைக்கிறது நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு. நானும் கட்சியில் பயணித்தேன், நானும் திரள் நிதி கொடுத்துருக்கேன். என்னோட அப்பா காசு, அப்பா செலவுக்கு தரக்கூடிய காசு 200 500 சொல்லிட்டு சேர்த்து வச்சு மாதம் 1000 சொல்லிட்டு எங்களோட பேரராட்சி சார்பாக நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம். இது எல்லாமே எனக்கு தெரியும். இது எல்லாமே உள்ள எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரியும். எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறமா நான் கண்ணுக்கு எதிராக பார்க்குற விஷயம் என்ன தெரியுமா? பென்ஸ் ஜிஎல்சி கார். இன்றைக்கி தான் அந்த காரோட ரெஜிஸ்ட்ரேஷன் எனக்கு கிடச்சிச்சு. அந்த தமிழில் இருந்துச்சு. அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி நியூமரிக்காக மாற்றினதுக்கப்புறமா TN10CE 0008 இந்த கார். நான் நினச்சிட்டு இருந்தது 80 லட்ச ரூபான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த காரோட மதிப்பு எவ்வளோ தெரியுமா? 1.7 crores 1.8 crores நினைக்கிறேன். சென்னை ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 1.8 crores. 4matic சாதா வேரியண்ட் எல்லாம் கிடையாது. 4matic வேரியண்ட் டாப் வேரியண்ட் வந்து எடுத்திருக்காப்ல. உண்மையிலே வந்து இது கட்சிக்காரங்க கிஃப்டாக கொடுத்தாங்களா இல்லை வந்து திறநிதியை வாங்கினாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் நமக்கு எழுப்பப்பட்ட கேள்வி என்ன, 4 கோடி ரூபா மாநாடு நடத்துறது எங்கள்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு 2 கோடி ரூபாய்க்கிட்ட கார் வாங்கியிருக்காங்கன்னா, கார் வாங்கி பரிசளிச்சோ இல்லை வந்து திறநிதியை வாங்கினாங்களோன்னு தெரியாது. வாங்குறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குன்னா எதுக்கு அந்த வேஷம், எதுக்கு மக்கள்கிட்ட இப்படி ஏமாத்துறோம்? அதுக்கு நம்மக்கிட்டே பதிலாக திருப்பி என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நீ எப்படி படித்த, நீ எப்படி வக்கீல் படித்த, உன் அண்ணன் எப்படி டாக்டர் ஆனா? என்னோட சொந்த உழைப்பில் தான் நானே என்னோட லைஃப்பை ரன் பண்ணிருக்கேன். சென்னையில் ஆஃபீஸ் வச்சு நான் அங்கே வந்து கிட்ட 50+ கேசஸ், சிவில் கேசஸாக இருந்தாலும் சரி, கிரிமினல் கேசஸாக இருந்தாலும் சரி, 50+ கேசஸை என்னோட ஃபர்ம் மூலமாக நான் ரன் பண்ணிருக்கேன். எங்களோட டீம் மூலமாக நடத்திட்டு இருக்கோம். இது யாருக்குன்னு தெரியாது. நம்ம விளம்பரம் எல்லாம் படுத்துனது கிடையாது, படுத்தவும் போகிறது கிடையாது. இங்கே நாங்கள் யாருமே எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, எங்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு வழி இல்லை, எங்களுக்கு வந்து இந்த வீட்டு வாடகை கட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட திரள் நிதி வாங்கி அதை வந்து இந்த மாதிரி வந்து பயன்படுத்தினது கிடையாது, வாங்கினதும் கிடையாது, வாங்க போகிறதும் கிடையாது. ஸோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு திருப்பி நம்ம மேலே அம்புகுறியை விட்டு அதுக்கு ஒரு பதிலை கொடுக்குறாங்க பாருங்களேன். லைக் வந்து கேள்வி வைக்கிறது நீ யார், நாங்கள் போர்ச் வாங்கி கொடுப்போம், நாங்கள் ஆடியோ வாங்கி கொடுக்குறோம். இது மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அவங்கள புரிய வைக்க முடியாது. இதே தான் திமுகவில் இருக்குது. அவங்க சைடில் இருக்கக்கூடிய தவறுகள், அவங்க சைடில் அவங்க பண்ண குற்றங்கள் எதுவுமே அவங்க ஏற்றுக்கிறது ரெடியாக இல்லை. அவங்க ஜென்சி குழந்தைங்களால் ஜெயித்தாங்களா, நம்மளும் ஜென்சியை ரெடி பண்ணுவோம், நம்மளும் குழந்தைங்களால் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை யாரும் நம்ப வச்சுருக்காங்க, அதே நம்பிட்டு இருக்காங்க. திருப்பியும் சொல்கிறேன், தப்பை நீங்கள் வந்து ஒத்துக்கிட்டு அதை சீர் செஞ்சால் மட்டும்தான் திருப்பி ஜெயிக்க முடியும். அப்படி இல்லைன்னு வைங்களேன், அது வந்து எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு ஒரு கேள்விக்கு அப்படியே எங்கள் அண்ணன் சாட்டை அவர்கள் அழகாக சமாளித்தார். இன்றைக்கி வந்து ஒருத்தர் கமெண்டில் வந்து கேட்டாராம், என்ன கேட்டாராம், இன்றைக்கி அந்த அண்ணன் சீமான் நீங்கள் வந்து எல்லாரையுமே வந்து அரசு பள்ளியில் படிக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, அண்ணன் சீமான் அவருடைய பசங்க மட்டும் ஏன் அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் பல லட்சம் ரூபா ஃபீஸ் கட்டி படிக்கிறாங்களே, அது எப்படி நீங்கள் வந்து ஏற்றுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறியாளர் வந்து கேள்வி கேட்குறாரு.
அதுக்கு அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் சொல்கிறாரு, நாங்கள் வந்து இங்கே வந்து நாங்கள் நாம் தமிழர் கட்சி இங்கே ஆட்சி அமைச்சு இங்கே வந்து இங்கே பள்ளிக்கூடங்கள்லாம் கரெக்டாக சீராக இருந்து நல்ல ஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ்லாம் எல்லாம் இல்லை. ஸோ அதனால் எங்களால் வந்து தரமான கல்வியை வந்து கொடுக்க முடியல. ஸோ அந்த ஒரு காரணத்தினால எங்கள் பிள்ளை வந்து நாங்கள் வந்து அமெரிக்கன் இன்டர்நேஷனலில் படிக்க வச்சுருக்கோம். எங்களுக்கு அது வழி இல்லாதனால நாங்கள் இப்படி படிக்க வைக்கிறதுக்கான சுச்சுவேஷனில் தள்ளப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. டிவிக்கோட எம்எல்ஏ ஒருத்தர் கரெக்டாக டிவிக்கு ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறமா 1-2 வாரத்துக்குள்ளே தன்னோட பொம்பளை பிள்ளையை கூப்பிட்டு வந்து அரசு பள்ளியில் வந்து சேர்க்குறாரு. சேர்க்கும் போதே அவங்க கேட்குறாங்க, இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்லி சேர்க்குறாங்க, தமிழ் மீடியமில் என் பிள்ளை சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எம்எல்ஏ வீட்டு புள்ள எம்எல்ஏ வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து தன்னோட மருத்துவத்தை வந்து எடுப்பாரா? எம்எல்ஏ வீட்டு பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாங்க. இன்றைக்கி அவங்க வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கள் பிள்ளைங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கேட்குறாரு, ராஜ்மோகன் தன்னோட பிள்ளையை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் மாறுறது மூலமாக தான் அடுத்தடுத்து மாறுவாங்க. தலைவர் மாறினா தானே தொண்டர்கள் அதுக்கு தகுந்தவர் பின்னாடி மாறுவாங்க. தலைவரே இப்படி இருக்கும்போது தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க? கரெக்டு தான். இங்கே வந்து நிர்வாகம் சீரில்லை. ஸோ நம்மளும் அமெரிக்காவுக்கு போயிடும், நம்மளும் வந்து ஜெர்மனிக்கு போயிடும், நம்மளும் சிங்கப்பூர் போயிடும், அங்கே போய் படிப்போம். இல்லை அங்கே உள்ள பள்ளி இங்கே இருக்கா, அந்த பள்ளியில் போய் நம்ம பிள்ளையை சேர்ப்போம். இல்லைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் கேவலமாக இருக்குது, அந்த கேவலமான ஸ்கூலில் நம்ம சேரக்கூடாது, அதனால் நம்ம வந்து அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலைப்பாட்டு தானே எல்லாருக்கும் வரும். தலைவன் எவ்வளியோ அதுதான் தொண்டனோட வழி. கரெக்டாக இதே சுச்சுவேஷன் தான் நீடிச்சிட்டு இருக்கு. நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். திருவள்ளூரில் ரமேஷ்னு சொல்லிட்டு ஒருத்தர், நான் பல வாட்டி இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கேன், 1.5 கோடி ரூபா தான். இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு சரியான கழிப்பறை கிடையாது, எங்கள் அரசு பள்ளிகளில் சரியான கழிப்பறை இல்லை, ஒரு ஸ்மார்ட் போர்டு ஃபெசிலிட்டி இல்லை, எதுவுமே இல்லை, இங்கே போய் எங்கள் பிள்ளை எப்படி படிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளூரில் வெறும் 1.5 crore செலவு பண்ணி ரமேஷ்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அந்த ஒரு பள்ளியை தான் படித்த ஒரு அரசு பள்ளியை ஒட்டு மொத்தமாக மாற்றினார். அந்த பள்ளியில் ஏசி வசதியை வச்சு ஸ்மார்ட் போர்டு ஃபெசிலிட்டியை வச்சு ஆரோ வாட்டர், அதாவது குடிக்கிற தண்ணி நல்ல சுகாதாரமான தண்ணியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஆரோ வாட்டர் ஃபெசிலிட்டியை வச்சு நல்ல கிரவுண்டு செட்டப் பண்ணி கொடுத்து அந்த ஸ்கூலே மாற்றினார். இது அரசு பள்ளியை PPP பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் என்ற பேரில் அங்கே வந்து அவர் வந்து ஸ்பான்சர் பண்ணி ஒட்டுமொத்த பள்ளியையும் ஒட்டுமொத்தமாக தலைகீழ மாற்றினார், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே மாற்றினார். ஏன் 1.8 crore ஃபோர்மேட்டிக்கில் கார் வாங்க முடியுதில்ல, இந்த பணத்தை ஒரு பள்ளியில் செலவு பண்ணி நம்ம பிள்ளையும் அங்கே படிக்க வச்சுருக்கலாமே. நல்ல இங்கிலீஷ் நாலேஜோட, இல்லை நம்ம நல்ல தமிழ் நாலேஜோடனும் நல்ல உச்சரிப்புடனும் அங்கேயும் படித்து நல்ல அறிவு கூர்ந்து அந்த பிள்ளைங்க வந்திருக்குமே. சரி, சீமானோட அண்ணனோட பிள்ளைங்க படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல வீட்டிலோட நாம் தமிழர் கட்சியோட வீட்டில் இருந்து பிள்ளைங்களை அந்த பள்ளிக்கு அனுப்புவாங்களே. ஸோ அப்போ எல்லா இடத்துல என்ன பண்ணுவாங்க, நம்மளும் திரள் நிதியை திரட்டுவோம், இந்த கவர்மெண்ட் பள்ளியை நம்ம சீர் செய்வோம், அரசு சீர் செய்யலை, ஸோ நம்ம சீர் செய்வோம், சீர் செஞ்சு நம்ம பிள்ளைய படிக்க வச்சிடலாம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எண்ணம் வருமா வராதான்? வரும்ல. ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அந்த தொலைநோக்கு பார்வையில் தான் எல்லாரும் போகணுங்கிறத நான் விரும்புகிறேன். ஆனால் தலைவனே இப்படி ஒரு விளக்கத்தை சொல்லும்போது தொண்டர்கள் எப்படி என்ன விளக்கத்தில் என்ன சொல்யூஷனை தேடி போவாங்க? சொல்யூஷன் கிடையாது. கடைசி வரைக்கும் நொங்கு வண்டியை தான் ஓட்டணும். தலைவர் வந்து ஃபோர்மேட்டிக்கில் போவார், தொண்டர்கள் வந்து நொங்கு வண்டியை ஓட்டிகிட்டு இருக்க வேண்டியதான். அந்த புரிதல் யாருக்குமே வரல, யோசிக்க தோணல. கேள்வி கேட்டோன்னு வைங்களேன், நம்மளை தற்குறிங்கிறாங்க. சரி பரவாயில்ல, நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, நீ என்ன சொல்கிறது மூலம் இங்கே ஒன்றுமே மாற போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் இங்கே வந்து சிலர் வந்து இன்னும் ஸ்டில் நம்பிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, இன்னும் ஐயா ஸ்டாலின் அவர்களோட நம்ப வச்சுட்டு இருக்க விஷயம் என்னென்னா, என்ன நேரத்திலும் நம்ம ஆட்சி மாற்றம் மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்றை கூட IUML கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய மொஹிதீன் அவர்களை வந்து புதிய தலைமுறையில் ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தார். ஆட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எடப்பாடி அவர்களையும் சரி, அதுக்கு அடுத்த நாள் திருமாவளவன் அவர்களையும் சரி முதலமைச்சர் ஆக்குறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் இந்த 2 கட்சிகள் எடுத்தாங்க. ஆனால் வந்து லைக் மதசார்பற்ற கட்சிகளாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், IUML இந்த கட்சிகள் யாருமே நாங்கள் வந்து ஒத்துக்கல அப்படிங்கிற காரணத்தினால காங்கிரஸ் ஃபஸ்ட்டே வெளியே போயிட்டாங்க, டிவி கிட்ட போயிட்டாங்க, அங்கே அக்ரிமெண்ட்டே போட்டுட்டாங்க. லோக்கல் பாடி எலெக்ஷன், லைக் வந்து உள்ளாட்சி தேர்தல், பாராளுமன்ற எலெக்ஷன், அதை தாண்டி வந்து பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன், சட்டசபை எலெக்ஷன், இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து சேர்ந்து தான் களம் காண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அக்ரிமெண்ட்டே போட்டாங்க. வேறு வழி இல்லாமல் கடைசியில் டிவிக்கு ஆட்சி அமைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டில் திருப்பியும் சொல்கிறேன், டிவிக்கு ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமலே 108 சீட்டு அவங்க ஜெயித்திருக்காங்கன்னா, மக்கள் நீங்கள் இது மாதிரி வந்து அந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிடலாம், ஸோ கவர்னர் ஆட்சி கொண்டு வந்துடலாம், திருப்பியும் பணத்தை செலவு பண்ணி இந்த ஜென்சி இந்த ஜென்சி என்ற இந்த பூமர் அங்கிள்ஸை வச்சு இந்த ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கிறது அப்படி தான் எல்லாம். அதாவது 2000க்கு மேலே பிறந்தவங்க ஜென்சிஸ்ன்னு சொல்கிறாங்க, அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சரி அது வேணாம், பல வாட்டி பேசியாச்சு. ஸோ இவங்களை வச்சு நம்ம வந்து திருப்பியும் மண்டை கழுவி ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காங்க. இது யார் நம்ப வைக்கிறாங்கன்னு தெரியல. ஐயா ஸ்டாலின் அவர்கள் தயவு செஞ்சு இதை பாருங்கள், நம்புங்க. திருப்பியும் நீங்கள் வந்து நல்லது செஞ்சால் மட்டும்தான், மக்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்த்தா மட்டும்தான் கட்சிக்காரங்க நான் இதை பண்ண போகிறோம்,
ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பண்ண போகிறோம், எங்கள் சைடில் இருக்க தவறுகளை நாங்கள் உணர்ந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசினா பண்ணால் அந்த நடவடிக்கைகள் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் மக்கள் ஏற்றுப்பாங்க. இல்லைன்னு வைங்களேன், திருப்பியும் தனிநபர் தாக்குதல்களையும் விஜயையும் சரி குடும்பத்தையும் சரி பேசக்கூடிய ஒவ்வொருத்தங்களையும் இந்த மாதிரி தனிநபர் தாக்குதல்களை பண்ணிங்கன்னா திருப்பியும் 58 இல்லை, அது 8 கூட மாறலாம், இல்லை 5 கூட மாறலாம். நம்ம சீமான் அண்ணனாரோட மாதிரி 3% கூட மாறலாம். அது மாதிரி நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நம்ம தமிழ்நாட்டில் எதிர்காலத்தில் நிறையவே இருக்குது. ஸோ புரிஞ்சுப்பீங்க, அது தகுந்தாறு திருத்திப்பீங்க என்று நம்பி சொல்லி விடைபெறுகிறேன். நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.